பல வருஷமா உங்களை பாழப்படுத்துற ஒரு முதுகு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் உங்க கிச்சன்ல இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு பிசியோதெரபிஸ்டா அந்த ஷாக்கிங்கான உண்மையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்க போறேன். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நீங்க ஒருவேளை இது வரைக்கும் யோசிச்சே பார்த்திருக்காத ஒரு கேள்வி நான் கேட்கறேன். தினமும் நீங்க மணிக்கணக்கில் சமைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, அப்படி நீங்க நேர செலவிடுற உங்க கிச்சன் தான் உங்க முதுகு வலிக்கு காரணமா இருக்க முடியுமா? இந்த லைனப்பை பாருங்க. இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே. என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்ல நிறைய பேர் முதுகு வலின்னு வந்தா எனக்கு வயசாயிடுச்சு டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பிரச்சனை அவங்க வயசுலயோ உடம்புலயோ இல்ல, அவங்களோட கிச்சன் மேடையில தான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்க கிச்சன் மேடைக்கும் உங்க முதுகு தண்டுக்கும் நடக்கிற அந்த சைலண்ட் ஃபைட் பத்தி டீப்பா பார்ப்போம். அதாவது, தப்பான உயரத்துல நின்னு வேலை பார்க்கும்போது உங்க முதுகுக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுங்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரச்சனையே இங்க தாங்க ஆரம்பிக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயரம். ஆனா பெரும்பாலான கிச்சன் கவுண்டர்கள் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ன கான்செப்ட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் உயரத்துல கட்டப்படுது. இது உங்க உடம்ப இயற்கைக்கு மாறான ஒரு பொசிஷன்ல இருக்க சொல்லி தினமும் கட்டாயப்படுத்துது. சராசரியா பார்த்தா இந்த தப்பான உயரம் நம்மள அறியாமலேயே ஒரு 20 டிகிரி முன்னாடி குனிஞ்ச நிலையில வேலை பார்க்க வைக்குது. 20 டிகிரினா கேட்க ரொம்ப சின்னதா தோணலாம். ஆனா தினமும் மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் இதே மாதிரி குனியும் போது உங்க முதுகுத்தண்டு மேல ஒரு பெரிய பாரத்தை வச்ச மாதிரி ஆயிடும். இந்த வட்ட அழுத்தம், அதாவது டிஸ்க் கம்ப்ரஷன்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். நம்ம முதுகெலும்புகளுக்கு நடுவுல ஷாக் அப்சார்வர் மாதிரி சின்ன சின்ன டிஸ்குகள் இருக்கும். நீங்க தொடர்ச்சியா குனியும் போது இந்த டிஸ்குகள் நசுக்கப்படுது. நாளாக இதுதான் கடுமையான வலி, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், நரம்பு அழுத்தம்னு பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய்விடும். ஓகே, பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். இதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பெருசா செலவு பண்ண தேவையில்லை. உங்க வீட்டிலே இப்பவே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டெஸ்டோட ஆரம்பிக்கலாம். உங்க உடம்புக்கு ஏத்த கரெக்டான உயரத்தை கண்டுபிடிக்க இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். ரொம்ப சிம்பிள். ஆனா உங்க முதுகு வலிக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான டெஸ்ட் இது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மேஜிக் நம்பர். உங்க முழங்கைய 90 டிகிரில மடக்குனதுக்கு அப்புறம் உங்க முழங்கைக்கும் கிச்சன் மேடைக்கு நடுவுல கரெக்டா 10 இருந்து 15 சென்டிமீட்டர், அதாவது 4 இருந்து 6 இன்ச் கேப் இருக்கணும். இந்த கேப் கரெக்டா இருந்தா உங்க தோள்பட்டை ரிலாக்ஸ்டா இருக்கும், கழுத்து நேரா இருக்கும், முதுகு தண்டும் அதோட நேச்சுரல் பொசிஷன்ல இருக்கும். இதுதான் வலி இல்லாத சமையலுக்கான சீக்ரெட். இந்த 10-15 சென்டிமீட்டர் கேப் ஏன் அவ்வளோ முக்கியம்னு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒருவேளை மேடை ரொம்ப தாழ்வா இருந்தா நீங்க குனிஞ்சு கூன் போட வேண்டியிருக்கும். இதனால கீழ் முதுகுல வலி வரும். அதே சமயம் மேடை ரொம்ப உயரமா இருந்தா தோள்பட்டைய தூக்கி வேலை செய்யணும். இதனால கழுத்துலயும் தோள்பட்டையிலேயே வலி வரும். சோ கரெக்டான உயரம் மட்டும்தான் உங்களை வலியிலிருந்து காப்பாத்தும். ஐயோ, இதுக்காக கிச்சனையே இடிச்சு கட்டணுமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, பெரிய செலவு எதுவும் இல்லாம சின்ன சிம்பிளான மாற்றங்கள் மூலமாவே இதை சரி பண்ணிடலாம். உதாரணத்துக்கு, ஒரு 2-3 இன்ச் தடிமண் இருக்கிற ஒரு மர கட்டிங் போர்டை யூஸ் பண்ணீங்கன்னா போதும். உங்க வேலை செய்யற சர்ஃபேஸோட உயரம் டக்குன்னு அதிகமாகிடும். இது மாதிரி சின்ன ஐடியாக்கள் மூலமாவே உங்க ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், எல்லா வேலைக்கும் ஒரே உயரம் செட் ஆகாது. காய்கறி நறுக்கிறது மாதிரி லேசான வேலைகளுக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த 10-15 சென்டிமீட்டர் ரூல் கரெக்டா இருக்கும். ஆனா சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி கொஞ்சம் அதிகமா அழுத்தம் கொடுக்க வேண்டிய வேலைகளுக்கு கவுண்டர் இன்னும் கொஞ்சம் தாழ்வா இருந்தா நல்லது. அப்பதான் உங்க பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி ஈஸியா வேலை செய்ய முடியும். சரி, உங்க கிச்சன்ல பர்மனன்ட் மாற்றம் பண்றதுக்கு முன்னாடி உடனடியா வலி குறையறதுக்கு நம்ம பழக்க வழக்கங்கள்ல என்னென்ன சின்ன மாற்றங்கள் செய்யலான்னு இப்ப பார்க்கலாம். உங்க முதுகுத்தண்டை பாதுகாக்க இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்க வேண்டிய 2 பவர்ஃபுல்லான பழக்கங்கள் இருக்கு. 1, சமைக்கும்போது உங்க 2 கால்களையும் கொஞ்சம் அகலமா வச்சு நில்லுங்க. இது உங்க உடம்போட உயரத்தை லைட்டா குறைச்சு நீங்க ரொம்ப குனியறத தடுக்கும். 2, தரமான ஒரு ஆன்டிஃபேட்டிக் மேட்டை வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு சாதாரண மேட் எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் கடினமான தரையில நிக்கும்போது ரத்த ஓட்டம் பாதிச்சு ரத்தம் கால்லயே தேங்க ஆரம்பிக்கும். இதுதான் சோர்வுக்கும் வலிக்கும் காரணம். ஆனா ஒரு நல்ல சாஃப்டான மேட் உங்க கால் தசைகளை லைட்டா இயங்க வச்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால கீழ்முதுகுல இருக்கிற பிரஷரும் குறையும். ஆக இந்த முழு வீடியோவோட முக்கியமான நோக்கம் இதுதான்.
இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதோட நிறுத்தாம உடனடியா இதை செயல்படுத்தணும். இன்னைக்கே உங்க கிச்சனுக்கு போங்க, ஒரு டேப் எடுத்து உங்க முழங்கைக்கும் கவுண்டருக்கும் உள்ள உயரத்தை அளந்து பாருங்க. உங்க கவுண்டர் உயரமா இருக்கா இல்ல தாழ்வா இருக்கா, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வழியே இல்லாத ஒரு சமையலறையை நோக்கிய உங்க பயணத்தை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. சில சமயம் உங்க கிச்சன் மேடையோட உயரத்திலையும் தான். Like, share, and subscribe to Connect and Build.